வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு சித்திரை மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கான பதிவு. நாளைக்கு மே மாசம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு சித்திரை மாத அமாவாசை வருது. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க தலையை சுத்தி நீங்க தூக்கி போட்டாலே போதும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் நாளையோட ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சக்தி வாய்ந்த பரிகாரம் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு கை மேல பலன் கொடுத்த அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாளைக்கு, அதாவது மே மாசம் 7ஆம் தேதி அமாவாசை திதி ஆரம்பமாகக்கூடிய நேரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 11:18 நமக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுது. மறுநாள் மே மாசம் 8ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலையில 9:19 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நாளைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க செஞ்சிருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நாளைய நாள்ல செய்ய முடியாதவங்க மட்டும் புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவா அமாவாசை நாளே பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கும்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் நாளைக்கு வரக்கூடிய சித்திரை மாத அமாவாசை நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை இன்னமுமே விசேஷமானது. ஒரு சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். சொல்ல முடியாத வேதனைய அனுபவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் எப்ப தீரும், இதுக்கு முடிவுதான் என்ன, யார்கிட்ட போய் இந்த பிரச்சனைய நான் சொல்றது, இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து பண கஷ்டம், வீட்டுல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை, சம்பளம் வந்த உடனேயே காலியாயிடுது. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வீண் விரைய செலவுகள் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். நல்லாதான் இருப்பாங்க, ஆனா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போயிட்டு வந்தா ஏதாவது உடம்புக்கு முடியாம வந்துரும். வீட்டுக்குள்ள வந்தாலே நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, நல்லா பேசிட்டு இருக்க சமயத்துல கூட திடீர்னு பூதம் கிளம்புற மாதிரி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். உறவுகளுக்குள்ள நிம்மதி இல்லாத தன்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே கந்திருஷ்டி ஒரு காரணமா அமையுது. அது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் ஒரு காரணமா அமையுது. நம்மள பார்த்து அடுத்தவங்க இவனுக்கு என்னப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டா கூட அது நமக்கு கண் திருஷ்டியாவும் கெட்ட சக்திகளாவும் வந்து நம்மள பாதிக்கும். அந்த வகையில ஒவ்வொரு அமாவாசை நாள்லயும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் கட்டாயமா நாம நீக்கணும். அந்த வகையில அமாவாசை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பொதுவா நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்கணும்னாலும் நம்மள சுத்தியும் நம்ம வீட்லயும் கெட்ட சக்திகள் இருக்கக்கூடாது. நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும் போதுதான் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு, அந்த கஷ்டங்களுக்கு காரணமா இருக்க கெட்ட சக்திகள் அழியறதுக்கு நம்ம தலையை சுத்தி தூக்கி போட வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு தாந்திரிக பரிகாரம். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறையை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பொதுவா அமாவாசை நாள்ல அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில கடன் பிரச்சனை இருக்கும்,
திருமணம் நடக்காம அதுல பல தடைகள் வந்துகிட்டு இருக்கும். வேலை கிடைக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுலயும் பிரச்சனைகள் இருக்கும். இப்படி உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் உடனடியா சரியாகிறதுக்கு இப்ப நான் சொல்ற பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, உறவுகளுக்குள்ள வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்கும்னே சொல்லலாம். ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையை அற்புதமா மாற்றக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். படிகாரம் நமக்கு தேவைப்படும். இந்த படிகாரம் பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லயும் பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடையிலயும் ஆன்லைன்லயும் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க படிகாரத்தை வாங்கி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இப்போ படிகாரம் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு பிக்சர்லயும் கொடுக்கறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படிகாரத்தை இங்கிலீஷ்ல ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்ல நீங்க ஹால்ல ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்னுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து செய்யறது தான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். நான் என்னோட அம்மா வீட்ல இருக்கேன். இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா செய்ய வேண்டாம். நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் வேண்டாம். ஏதாவது ஒரு அமாவாசைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு 20 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அந்தந்த கடைக்கு தகுந்த மாதிரி 20 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. அதனால பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நீங்களே தான் சுத்தி போடணும். அதாவது தனக்குத்தானே சுத்தி போடக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்ல ஹால்ல கிழக்க பார்த்த மாதிரி, அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க நின்னுக்கோங்க. இப்போ உங்க கையில சின்னதா ஒரு படிகார துண்டை எடுத்துக்கோங்க. ஒரு சில சமயங்கள்ல பெரிய பெரிய படிகார கல்லு தான் நமக்கு கடையில கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்க உடைச்சிட்டு சின்னதா இருக்கக்கூடிய படிகாரத்தை எடுத்துக்கோங்க. உங்க கையில படிகாரத்தை வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த படிகார கல்ல இடமிருந்து வலது பக்கமா 7 முறை சுத்துங்க. அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடா 7 டைம்ஸ் சுத்திட்டு இதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுறலாம். ஒரு சிலரால உடனே கால்படாத இடத்துல தூக்கி போட முடியாது. இப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்து இந்த படிகார கல்ல சுத்தி உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க வச்சிருங்க. உங்க வீட்டுக்கு வெளியில டஸ்ட்பின் வச்சிருக்கீங்கன்னா அதுலயும் வச்சுக்கலாம். திரும்பியும் இந்த படிகாரத்தை, அதாவது திருஷ்டி சுத்தினதுக்கு அப்புறமா இந்த படிகாரத்தை உங்க வீட்டுக்குள்ள நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. வீட்டுக்கு வெளியில வச்சிருந்துட்டு மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த படிகாரத்தை நீங்க தூக்கி போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு நீங்களே சுத்திக்கிட்டாச்சு. அடுத்ததா உங்க கணவர் கையில இன்னொரு படிகார துண்டை கொடுத்து அவருக்கு தனியா அவரையே சுத்தி போட சொல்லுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் அவங்களுக்கு அவங்களையே தனித்தனியா சுத்தி போட சொல்லுங்க. இப்போ உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு படிகாரத்தை வச்சு சுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. குழந்தைங்களுக்கு திருஷ்டி கழியறதுக்கு கல்லுப்பை வச்சு நீங்க சுத்தி போடுங்க. குழந்தைங்களுக்கு கல்லுப்பை வச்சு எப்படி சுத்தி போடணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த அமாவாசை நாள்ல ஒவ்வொருத்தருமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் படிகார கல்ல வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.